சென்னையில் குழந்தைக்காக பிரத்யேகமாக தயாரிக்கப்படும் பால் பவுடரில் பூச்சிகள் கிடந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை ஜமீன் பல்லாவரத்தை சேர்ந்தவர் ஜீலத் ஒலியா. இவர் தனது மகளின் குழந்தைக்காக அப்பகுதியில் உள்ள மருந்தகத்தில் பால் பவுடரை வாங்கியுள்ளார். பச்சிளம் குழந்தைக்காக பிரத்யேகமாக தயாரிக்கப்படும் அந்த பால் பவுடரை தனது பேத்திக்கு கொடுப்பதற்காக கலக்க முயன்றார். அப்போது அதில் பூச்சிகள் திரிந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். குழந்தைக்கான பால் பவுடரை இப்படி அலட்சியமாக தயாரித்து விற்ற பிரபல நிறுவனத்திற்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அரசுக்கு அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். கொஞ்சம் கலந்துட்டேன். அப்புறம் அப்பா தான் கிச்சனில் இந்த பால் பவுடர்லேருந்து ஒரு பூச்சி மாதிரி வண்டு மாதிரி வருதுமான்னு சொன்னாங்க. அப்புறம் அதை நம்ம என்னன்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா அதுக்குள்ளேருந்து நிறைய புழுவும் பூச்சியுமா வருது. அப்போது சடனாக நான் ரொம்ப இதாகிட்டேன். ஏன்னா பாப்பாவுக்கு வேறு கொஞ்சம் அதை ஃபீட் பண்ணுறதுக்காக அதுக்கு நான் இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு டே நாங்கள் ட்ரை பண்ணுறோம். நம்ம சடனாக இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருளில் புழுவோ இல்லை இந்த மாதிரி பேட் ஸ்மெல்லோ வந்தாக்கா நம்மளுடைய மைண்டுக்கு வர்றது எக்ஸ்பைரி டேட் தான். ஸோ நான் அந்த எக்ஸ்பைரி டேட்டை செக் பண்ணேன். பார்த்தா அது 2016 இருக்குது. அப்போது இது மேனுஃபேக்சர் ஆக்சுவலி மார்ச் 2015 தான். இப்போ எக்ஸ்பைரி டேட்டுன்னு ஒன்று எதுக்காக வச்சுருக்காங்க?